நான் வந்து 20 வருடமாக ஆமையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். கடல் ஆமையை பற்றி ஏன் ஆராய்ச்சி பண்ண தெரியுங்களா? உலகத்தில் முதலாக நிலம் விட்டு கடல் விட்டு அடுத்த நிலத்துக்கு ஒரு மனிதனை செல்வதற்கு வழிகாட்டியதே இந்த ஆமைகள் தான். பங்குனி ஆமைகள், ஆலிவ் ரெட்லிஸ். நான் ஒரு 3 வகையான ஆமையை தொடர்ந்து 20 வருடமாக ஆய்வு பண்ணிட்டுருக்கேன். ஒன்று ஆலிவ் ரெட்லிஸ் சொல்லக்கூடிய பங்குனி ஆமை, சித்தாமை. அடுத்தது கிரீன் டர்ட்டில் சொல்லக்கூடிய பச்சை ஆமை. 3வது லெதர் பேக் சொல்லக்கூடிய 7 வரி தோணி ஆமை. இந்த 3 ஆமைகள், கிட்டத்தட்ட 300 வகையான ஆமைகள் இருந்தாலும், கடல் ஆமைகள் 7 வகையான ஆமைகள் இருந்தாலும், இந்த 3 ஆமைகளுடைய நடமாற்றத்தை, கடலில் எப்படி வருது, அதோடைய வலசை பயணங்களை, டர்டைல் கேரிடர், ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டர்டைல் கேரிடர், இந்த ஆமைகள் பயணங்கள் எப்படி வந்து மனிதர்களை கடலில் அடுத்த நிலத்துக்கு போச்சு. நீங்கள் இன்றைக்கி இந்திய பெருங்கடல், நீங்கள் பசிபிக் பெருங்கடல், நீங்கள் ஆமைக்கு அதெல்லாம் தெரியாது. மெக்சிகோலேருந்து கிளம்புது, வித்தமாலேருந்து கிளம்புது, பெரும் நாட்டிலேருந்து கிளம்புது, அர்ஜென்டினாலேருந்து கிளம்புது, நேராக இங்கே வருது இனப்பெருக்கு செய்யறதுக்கு. எதுக்கு வருது? அது பிறந்த இடத்துக்கு வருது. கன்னியாகுமரியிலேருந்து இலங்கையிலேருந்து ஆரம்பித்து ஒரிசா வரைக்கும் வந்து லட்சக்கணக்கில் வந்து அது ஆமைகள் வந்து தன்னுடைய முட்டையை போட்டுட்டு, அந்த முட்டையை வந்து கிட்ட இருந்து முட்டை பொறிஞ்ச உடனே அதை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? முட்டையை எடுத்து குடிச்சு சாப்பிட்றோம், ஆம்லெட் போட்டுறோம். 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது யார் விற்கிறது? நம்ம மக்கள் தான். இங்கே இருக்கிற வடநாட்டு மக்களுக்கு 1 ரூபாய்க்கு முட்டையை விற்கிறாங்க. அந்த ஆமை கறி சாப்பிட்றோம், ஆமை ரத்தம் சாப்பிட்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி இருக்க வளர்ச்சியை நீங்கள் இழந்தால், ஒரு 200 வருடத்தில் உங்களுக்கு வளர்ச்சியே இல்லைன்னா, அடுத்த நிலத்துக்கு உங்களுக்கு வழி காமிக்கிறது இந்த ஆமை மட்டும்தான் இருக்குது. ஆமை வந்து சாதாரண ஆமை கிடையாது. பாசில், அதாவது 20 கோடி வருடத்திலேருந்து டைனோசர் காலத்திலேருந்து வாழக்கூடிய மிக முக்கியமான உயிரினம் ஆமை தான். கடலுக்கும் நிலத்துக்கும் தொடர்புடைய ஒரே விலங்கு இந்த ஆமை தான். ஆனால் இந்த ஆமை வழிகாட்டி இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேர் இருக்குன்னு. என்னுடைய ஆய்வில் 19,000 ஊர் பேர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். 1 ஊர் 2 ஊர் கிடையாது. உலகத்தில் எந்தெந்த ஆறுகள் கடலில் கலக்குதோ, எந்தெந்த இடத்துலேருந்து ஒரு நாகரிகம் அடுத்த கடல் வழியாக போதோ, அத்தனை இடத்துல தமிழ் பேர் இருக்குது. இதில் இந்தோனேஷியாவில் களிமாந்தன் இருக்குது, தென்கரை இருக்குது, ஆஸ்திரேலியாவில் கூலன் இருக்குது, தமிழ் இருக்குது. இங்கே இதில் பெரு நாட்டில் வந்து களமாக இருக்க மொச்ச எக்கச்சக்க ஊர். 1 ஊர் 2 ஊர் கிடையாது, 19,000 ஊர் பேர்கள் உலகம் முழுக்கும் தமிழ் பேரில் இருக்குது. ஒரு காட்டில் இந்த இனம் விலங்குகளையும் பறவைகளையும் அடிப்படையாக வச்சு உருவானது. இந்த வலசை பயன்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு பறவை வருது, ஓ இது பக்கமாக வருது. ஒரு விலங்கு, யானை எங்கேயோ இருக்க இமயமலையிலேருந்து வருது. யானை போகிற 88 வகையான அந்த யானையோட கேரிடர், எலிஃபென்ட் கேரிடரை பயன்படுத்தி தான் போனான். ஒரு காளை மாடு, தென்காசியில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போன ஒரு காளை மாடு, காசியில் அந்த குடும்பம் இறந்து போயிடுறாங்க. அந்த காளை மாடு ஆளே இல்லாமல் 1 வருஷத்தில் திரும்பி தென்காசிக்கு வந்துடுது. விலங்குகள் அடிப்படையில் தான் இந்த இனமே உருவானது. ஐயா சொன்னார் 3 மணிக்கு. நான் உண்மையிலே என்னுடைய வீடு இருக்கிற இடம் கெருக்கம்பாக்கம், அடையாறு ஆற்று பகுதியில் 3 மணிலேருந்து பறவைகள் குரல் வச்சுட்டு தான் எனக்கு நேரமே தெரியும். 5 மணி 6 மணிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு ஹம்மிங் பேர்டு 1 வருஷமாக வந்துட்டு இருக்கேன் என்னுடைய பால்கனியில். அந்த பறவைகள் எங்கள் பகுதியில் நாங்கள் இப்போ மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். எங்கள் பகுதி முழுக்க வாங்க, சென்னையில் ஒரு நல்ல ஒரு உழவு செய்யக்கூடிய பகுதி வேணால் வந்து பாருங்கள். கெருக்கம்பாக்கம் பகுதியில் இன்றைக்கும் வயல் இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு அந்த நந்தம்பாக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இன்றைக்கும் காடுகள் இருக்குது. சென்னையிலும் இன்றைக்கும் காடுகள் இருக்குது. இப்போ என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே எல்லாம் இழந்துட்டோம் சொல்கிறோம். உண்மையிலேயே நம்ம எதுவுமே இழக்கலை. ஒரு அனுபவம், இதை இப்படி செஞ்சால் என்ன நடக்கும். இந்த 67 வந்து இந்த பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு 50-60 வருடத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். நிலம் வந்து நஞ்சு உண்டுச்சு, நிலம் மருந்து கேட்டு தண்ணி குடிக்குது. அது எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் எழுந்துக்கு. இப்போ பூவுலக நண்பர்கள் மாதிரி நிறைய பேர் கடந்த 10 வருடத்தில் 20 வருடத்தில் நம்மளோட ஐயாலாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், பாமையன் ஐயா வந்து நக்கிரணி, நல்ல மாற்றங்கள் உருவாயிருக்கு. நமக்கு வழிப்படுத்தக்கூடிய ஆட்கள் தேவை. கடல் பற்றி பேசணுன்னா இன்றைக்கி சொன்னீங்க 130 வகையான நீரோட்டங்கள். அந்த நீரோட்டம் தான் மீனை கொண்டு வருது. போன வருடம் என்னாச்சுன்னா, காரைக்கால் பகுதியில் 1 கோடி ரூபாய்க்கு கத்தாழை மீன் வந்தது. பேப்பரில் செய்தி வந்து உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம், அந்த கத்தாழை வந்தது எங்கேருந்து வந்தது? இந்தோனேஷியா பகுதியிலேருந்து வருது. நீங்கள் பார்த்தீங்களே சுனாமி, அந்த சுனாமி எங்கேருந்து வருது? இந்தோனேஷியா பகுதியில் அந்த ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் வந்தது. அதனால் இப்போ நீங்கள் கல்பாக்கம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஆய்வு பண்ணேன், கூழாங்குளம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஆய்வு பண்ணேன், நல்லா இருக்குன்னா நம்பாதீங்க. ஏன்னா சொமாலியா பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கல்பாக்கத்தையும் கூழாங்குளத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. பர்மா பகுதி, தாய்லாந்து பகுதியிலேயே, அதேமாதிரி சுமத்ரா பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சென்னை நகரத்தையே அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. சென்னையில் சுனாமி வந்தப்போ யார் காப்பாற்றினா? கவர்மெண்ட் காப்பாற்றுச்சா இல்லை மக்கள் காப்பாற்றினாங்களா?
இந்த இந்த பாலா போன ஆறு கெட்டு போய் வாழ்க்கையை தொடச்சிக்கிட்டு இருக்க இந்த ஆறு தான் காப்பாச்சு. உங்களுக்கு தெரியுங்களா, சென்னையில் சுனாமி வந்தப்போ இந்த ஆறு வழியாக கடல் வந்து பல்லாவரம் வரைக்கும் போச்சு, பொலிச்சலூர் வரைக்கும் போச்சு. அதே மாதிரி கெட்டு போன ஆறு இந்த கூவத்தில் கடல் தண்ணி உள்ளே போந்து பல பேர் திருவேற்காடு வரைக்கும் போச்சு, கோயம்பேடு தாண்டி திருவேற்காடு வரைக்கும் போச்சு. அங்கே குடத்தலையாறில் கிட்டத்தட்ட முழுக்க ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே போச்சு. அந்த தண்ணி மட்டும் அன்றைக்கி உள்ளே போகாமல் இருந்திருந்தா சென்னையில் மட்டும் 1 லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு என்ன தெரியுங்களா, இன்றைக்கி பூமி 1,07,300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி தன்னைத்தானே 1,640 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுற இந்த பூமியை காப்பாற்றுறதே கனிம வளங்கள் தான். இந்த பூமியை காப்பாற்றுறதே இந்த மண்ணுக்குள்ளே மக்கி இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் சொல்லக்கூடிய எரிபொருள் தான். இதை எவ்வளோக்கள் எடுக்கிறீங்களோ ஒரு வண்டியில் ஓடுற வண்டியில் கீழே இருக்க ஸ்ப்ரிங்கு பட்டியை பிடுங்குற மாதிரி ஆகும். இன்றைக்கி ஏற்படக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் நம்ம தான் காரணம். எதுக்கு நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது. 2000 வருஷம் முன்னாடி உலகத்துடைய ஒரு 7 மொழியில் ஒரு மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்குன்னா இன்றைக்கி கூட இந்த மொழி 14 மொழியில் ஒரு மொழியாக இருக்குது. இவ்வளோ இழந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பேசுகிற மொழியிலே 14 மொழி கலந்துருக்குன்னு சொன்னால் கூட இன்றைக்கி உலகத்துடைய 14வது பேசப்படும் மொழியாக வாழும் மொழியாக இந்த தமிழ் மொழி இருக்குது. அப்போ இந்த மொழி 2000 வருஷம் முன்னாடி உலகத்துடைய 7 மொழியில் ஒரு மொழியாக இருந்ததுன்னா அந்த மொழியுடைய பின்புலம் எத்தனை வருஷம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இவன் வந்து அந்த காட்டில் பழங்குடியாக இருந்தப்போ ஒரு கல் ஆயுதத்தை பயன்படுத்தினவனுக்கு சாப்பாடை எத்தனை நாள் வேட்டுவனாக இருந்திருப்பான், எத்தனை லட்சம் வருஷம் வேட்டுவனாக இருந்திருப்பான். தனக்குன்னு ஒரு மரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா, தனக்குன்னு ஒரு திணைப்பெயரை அடையாளம் படிச்சிருக்க. இந்த உழவு வந்து முறைப்படுத்தப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த உழவர்கள் வந்து தேவேந்திரன் வழிபடுறாங்க. வெள்ளை யானை எங்கே இருக்குது? இது இப்போ நம்ம பர்மாலேருந்து இந்தோ சீனா வரைக்கும் உள்ள சியாம் பகுதியில் இருக்குது. அங்கேருந்து ஒரு நெல்லை கொண்டு வராங்க, ஒரு முறைப்படுத்தி கடல் விலகுது, நிலம் வந்து நல்ல உப்புத்தன்மையோடு இருக்குது, மழை பெஞ்சு நிலம் பண்படுத்தப்படுது. அந்த நிலத்தில் உழவு நாகரிகத்தை முறைப்படியாக கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு திணை வகை இருந்ததில்ல, திணை கோட்பாடு இருந்ததில்ல. அன்றைக்கி 50,000 வருஷம் முன்னாடி இருந்தவன் தண்ணி குடிச்சா வாழ்ந்தான். அவனுக்குன்னு ஒரு பயிர் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு மரம் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு பழம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஒரு சிந்திக்கும் திறன். 2000 வருடம் முன்பு உங்களுக்கு தெரியும், கிரேக்கத்தில் 3000 வருஷம் முன்னாடியே பாண்டியன்ற மன்னன் அரசாண்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா, ஆயின்ற மன்னன். ஐயா சொன்ன மாதிரி அந்த மூவேந்தர்கள் கடலில் நிலத்தை இருந்து இங்கே வரத்துக்கு முன்னாடி இங்கே கடையேழு வள்ளல்கள் இருந்திருக்காங்க. இந்த கடையேழு வள்ளல்கள் வரலாறு பார்க்குறப்ப நாங்கள் வியந்து போகிறோம். ஏன்னா சைனாவில் அப்படியே ஆயின்ற பழங்குடி இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் இருக்கிற ஊருக்கு பேர் தெரியுமா, பாண்டியன். சைனாவில் மட்டும் 200 ஊர் பாண்டியன் பேரில் இருக்குது. ஜாவா, ஆஸ்திரேலியா, எல்லா உலகத்திற்கு அத்தனை நாட்டிலும் தமிழ் பேர் இருக்குது. அது இல்லாமல் தமிழ் பண்பாடு இருக்குது, தமிழ் மொழியுடைய கூறுகள் இருக்குது. இப்படி இந்தோ யூரோப்பியன் சொல்லக்கூடிய அத்தனை மொழியிலும் தமிழுடைய கூறுகள். இவ்வளோ ஒரு பண்பாட்டு சின்னத்தையும் உலகம் முழுக்க போன இந்த இனம் தன்னுடைய காலத்துக்கு இன்னைக்கு கூட நினைப்பில்லை. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த மாசி பங்குனியில் பூக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. இந்த மரத்துக்காக தான் வலசீசர் மங்கோலியாவிலேருந்து ஒரு பறவை தேடிக்கிட்டு இங்கே வருதுன்னா, திணை அறுவடை பண்ணுறப்ப எல்லாம் சொல்கிறாங்க வெளிநாட்டு பறவை வந்து வருது. எங்கேயோ 20,000 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு பறவைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பயிர் தொழிலை பற்றி தெரியுதுன்னா நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், சிந்திச்சு பாருங்கள். எங்கேயோ இருக்க பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆமைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு இந்த இடத்துக்கு வருதுன்னா நம்முடைய இந்த நிலத்துக்குடைய தொன்மையை பாருங்கள். இன்றைக்கி கூட புவி அச்சில் உங்களுக்கு தெரியுங்களா, லாம்ப்டன் சர்வே, இந்த கிரேட் ரிக்னாமெட்டிக் சர்வே ஒன்று பண்ணாங்க. அது எங்கே பண்ணாங்க தெரியுங்களா, பரங்கிமலை, பட்னப்பாக்கம், எழும்பூர். 1802 ஒரு முக்கோணம் போட்டு, அதாவது 1802 ஏப்ரல் 10ஆம் நாள் ஒரு முக்கோணத்தை இதே பங்குனி மாதம், இதே பின்பணி மாதத்தில் ஒரு முக்கோணம் போட்டு தான் இமயமலையை அளந்தாங்க. இமயமலையை அளந்தது சென்னையில் தான் நடந்தது. மெட்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்னையில் 1802 லாம்ப்டன் சர்வே பண்ணார். அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி இந்தியாவுடைய முதல் கடல் ஓதம் ஆய்வு, டைடல் வேவ் சென்னையில் தான் நடந்தது. இந்தியாவோட முதல் மீன்வளக் கல்லூரி சென்னையில் தான் நடந்தது. பல ஆங்கிலேயர்கள் வந்து எந்த கல்கத்தா வந்தாலும் சரி, எந்த இடம் வந்தாலும் அவருடைய ஒரு நாடை பிடிக்க அளவுக்கு ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்த இடம் இந்த அடையார் கரை தான். இப்போ கூட நீங்கள் அடையாறுலேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருங்க, சைதாப்பேட்டில் பார்க்கலாம், மாடல் ஸ்கூல் பார்க்கலாம், கிண்டியில் கிங்ஸ் ஸ்கூல் பார்க்கலாம், பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பார்க்கலாம், பரங்கிமலை கண்டோன்மெண்ட் பார்க்கலாம். இது எல்லாம் 1650 போர்ச்சுகீசியர் வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டை பிடித்த இடம். எங்கேயோ ஒரு 20 படகுல வந்த ஒருத்தன் இங்கே நாட்டை பிடிக்கிறான்னா, இங்கே இருக்க இவ்வளோ பேருக்கு இந்த நாட்டை பழையபடி வலிமையாக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரணும்னா இந்த பின்பணி மாதத்தில் சிந்திங்க. பின்பணி மாதத்தில் சிந்திச்சேன்னா அடுத்த 10 மாதங்களை மிக தெளிவாக நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.